செய்யலாம்னு சொன்னானுங்க. சரி வாங்கடா போயிட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் பிரியாணி மசாலாலாம் வாங்கிட்டு வரலான்னு போனாங்க. அவர்கிட்ட பிரியாணிக்கு தேவையான மசாலா எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னால், அவர் இல்லாத மசாலா எல்லாத்தையும் எடுத்து போடுறானுங்க. அதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்கிற மசாலா மட்டும் எடுத்து கொடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து அவனுக்கிட்ட கோழி க்ளீன் பண்ணி வைங்கடா, நான் வந்து வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. சரி கோழி க்ளீன் பண்ணி வைங்கடா, நான் வந்து வெட்டிக்கிறேன்னு மட்டும்தாங்க சொல்லிட்டு வந்தேன். நம்ம சிங்கம் அதுக்குள்ளே கோழியை அங்கே பாருங்கள் எப்படி ஆக்கி வச்சிட்டான்னு. பப்பி செம ஆக்கி வச்சிட்டாங்க வெளியே. இந்த பாருங்க வெட்டுறான் காலெல்லாம் போட்டு சும்மா வெட்டுன்னு வெட்டுறாங்க. வெட்டிட்டு அவன் நெக்ஸ்ட்டு கத்தி எடுத்துன்னு போய் எங்கே வைக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் வாங்கி நான் வெட்டினேங்க. சும்மா அப்படியே ஆளுக்கு பாதி பாதியாக எடுத்துட்டுங்க பிரித்து 2 சைடு லெக்கு மொத்தத்தையும் வெட்டி தனித்தனியாக வச்சேங்க. இதாங்க நம்ம சேனலு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க. அப்புறம் மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணுறங்க. 2 லெக்கையும் வெட்டிட்டு உள்ளே இருக்க பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா அப்படியே தனித்தனியாக பிரித்து வச்சோங்க. வச்சுட்டு அங்கே பாருங்கள் சும்மா லெக் பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம சிங்கம் வலித்து பிடிக்கவே முடியலங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கறி செம்ம ஹார்டுங்க. இது வேக வைக்கணுங்க, அதனால் மீடியமான பீஸாக வெட்டினாங்க. ரொம்ப பெருசாக போல மீடியமான இதுவாக வெட்டினாங்க. வெட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களாண்ட அடுப்பு ரெடி பண்ணோம். போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைங்கடா, 3 கல் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. அடுப்பே ரெடி பண்ணல, அதுக்குள்ளே டபரா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டானுங்களே பிரியாணி செய்கிறதுக்கான மொத்த இதுவும் எடுத்துன்னு வந்தாங்க. ஃபேஸ் வேறு காட்ட மாட்டுறாங்க இவனுங்களை என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம பையன் ஒருத்தன் மண்ணு நோண்டியிருந்தான், எல்லாத்தையும் நோண்ட சொல்லிவிட்டு அடுப்பு எடுத்து செட் பண்ணோங்க. செட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவன் என் ஃபேஸை மட்டும் போட்டுறாத அப்படி சொல்கிறாங்க. அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு வெறுகு எடுத்துகிட்டு வரதுக்காட்டி டபராவை தூக்கி மேலே வச்சிட்டாங்க. வச்சுட்டு நம்ம பசங்க எல்லோரையும் போயிட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கடா, அரிஞ்சு வச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னால், தக்காளியே ஒருத்தர் அதுலேயே மூஞ்ச மடிச்சிக்கின்னு வராருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க மிக்சியில் போட்டு. அவன் நின்று பேசுகிற பேச்சு வருங்க. நான் டபராவை சுற்றி சாம்பல் தடவாத பார்க்காமலே எண்ணெயை பிரித்து ஊற்றிட்டேங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த டபராவை எடுத்து அதுக்கு மேலே எல்லாத்தையும் அந்த எண்ணெயோடய தூக்கி பிடிச்சி நம்ம பையன் ஒருத்தன் பிடிச்சிருப்பான். நெக்ஸ்ட்டு நான் அதில் அப்படியே சுற்றி சாம்பல் தடவுனேங்க. என்ன கொடுமை பாருங்கள். அவன் பண்ணது பார்க்காமலே நான் இது பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு அவன் பிடிச்சி திருப்பி உள்ளே எண்ணெய் இருக்குங்க, அது உள்ளே அந்த சாம்பல் மணல்லாம் படாமல் வெளியே மட்டும் அப்புறம் அடியில் தடவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பியும் எடுத்து அடுப்பு மேலேயே வச்சோங்க. டபராவை அடியில் போட்டு தேய்ச்சி விட்டேங்க. ஏன்னா கறி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கழுவுறதுக்கு கொஞ்சம் நம்ம பசங்க சோம்பேறிங்க, கழுவ மாட்டானுங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு எண்ணெய் அதிலே வச்சு சூடு பண்ணி பட்டை எல்லாம் போட்டு நம்ம தலைவர் ஒருத்தர் அந்த பட்டையவே வதக்குவார் பாருங்கள். இப்போது ஜல்லிக்கரண்டி எடுத்துன்னு போய் அதுக்குள்ளே விட்டு வதக்குறாருங்க, பட்டையை கூட வதக்குறாருங்க. அதுக்காட்டியும் அவர் சொல்கிறார் வெங்காயம் போடுங்கடா சைடில் வர்றா கருப்பாயிடுது டபரா வாடான்றாரு. அதுக்கப்புறம் வெங்காயம் வாங்கி திருப்பியும் அதில் உள்ளே கொட்டினுங்க. அவங்ககிட்டேருந்து அவன் குர்றானா தரவே மாட்றான். திருப்பி அவனே எடுத்துன்னு வந்து போடுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனே எடுத்துன்னு வந்து போட்டாங்க. சரி போடுறான்னு சொல்லிட்டு நீ கூட நான் கலர்றேன், நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு வாங்கி நான் கலர்னுங்க. இந்த சைடு பாதி திருப்பி அந்த சைடு பாதி திருப்புன்னு நெக்ஸ்ட்டு தக்காளி மட்டும் ரெடி பண்ணி வைங்கடா, கேட்கும்போது குர்றா அப்படின்னு சொல்லிவிட்டு வதக்கினேங்க. நல்லா பொன்னிறமாக ஒரு வெளியும் வதக்கிட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுங்க மொத்தமாக சேர்த்து போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி எடுத்துன்னு வாங்கடா அப்படி சொன்னேன். தக்காளி குர்றா அப்படின்னு கேட்குறேன், தரமாட்டேன். சரி குர்றான்னு அப்புறம் குத்தான். நானே எடுத்து கொட்டிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக வதங்குற வெளியும் நல்லா கிளறி விட்டு அடுப்பு மட்டும் எரியிற மாதிரி பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகேடா நீ பாரு, மூடி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு நான் சொன்னேங்க. நல்லா வதங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மூடி போடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. சரிடா எனக்கு எதுவும் தெரியாது தான், நீயே செய்டா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா பரவாயில்ல நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கட்டுன்னு பார்த்து வெயிட் பண்ணி மூடி கொடுத்துட்டாங்க, நீயே செய்யணா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், மூடியை போட்டு மேலே மூடி வச்சேங்க கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம். நெக்ஸ்ட்டு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தேன், ஃப்ளேவர் சூப்பராகவே மொத்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருந்து. மேலே புதினாவும் கொத்தமல்லியும் போடுங்கடா அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி மட்டும் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. டேய் புதினாவும் போடணும்டா, அப்போ தான்டா ஸ்மெல்லு நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் போயிட்டு புதினா எடுத்துன்னு வரத்துக்கு போனாங்க. போயிட்டு அவன் எடுத்துன்னு வர வரையிலையும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவன் எடுத்துன்னு வரான் இன்னும் எடுத்துன்னு வராங்க. அவன் பக்கத்துலேயே தாங்க இருக்குது.
இல்லாத கதைலாம் பேசுகிறாங்க அங்கே போய் நின்றுன்னு. அதை எடுத்துன்னு வாங்கடாண்ணா. நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மேலே சும்மா அப்படியே கொஞ்சமாக போடுறேன், மீதி டம் போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேண்ணா அப்படின்னு கொஞ்சமாக போட்டு விட்டாங்க. அதுக்கு மூடியாச்சுங்க. திருப்பி அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி இன்னொரு வாட்டி கிளறி விட்டோங்க. ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. இல்லை ஸ்மெல்லு சூப்பராக வந்து நெக்ஸ்ட்டு மசாலா, பிரியாணி மசாலா 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்ல, அது மட்டும் போட்டு இந்த அண்ணா ஒரு பாக்கெட் போடுவார். 2 பாக்கெட்டு மட்டும் போட்டு கவர் அடுப்புலேயே போட்டோங்க. ஏறிட்டோம் அப்படின்ட்டு அவரும் போட்டார். சில்லி பவுட்ரு மட்டும் நானே போட்டேன். அவர்கிட்ட போட சொன்ன நிறைய போட்டார்னா சாப்பிட முடியாது, பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அதனாலன்ட்டு பிரியாணி மசாலாவை எடுத்து பிரியாணி டபரா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றாருங்க நம்ம ஆள். நீ காட்டு, நீ அப்ளை பண்ணது போதும் அப்படின்ட்டு நான் வாங்கி மூடி அவர்கிட்ட கொடுத்துட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டுங்க. சுரண்டி திருப்பி டபரா உள்ளே போட்டு மொத்தையும் அப்படியே ஒரு மாதிரி மசாலா ஃப்ளேவருக்கு எடுத்துகிட்டு வந்து மூடி விட்டேங்க டம் போடலான்ட்டு. அது கரண்டிலே ஒட்டிக்கிச்சுங்க. நம்ம பசங்களை பாருங்கள், ஃபோனை வச்சுக்கின்னு அதுக்குள்ளே இன்ஸ்டாவில் போய் மூஞ்ச பாருங்க, மூதேவி எப்படி பார்க்குது. அவனுங்க ஃபேஸை காட்ட மாட்டானுங்களாம். இங்கே பாருடான்னு கூப்பிட்டு 3 நிமிஷம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு ஒரே செகண்ட் நம்மளை பார்த்தானா அதுதான் நம்மளுக்கான மரியாதை. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி 1 கிலோ அரிசி 2 கோழி போட்டோம். 2 கோழி க்ளீன் பண்ணானுங்க, அவ்வளோதான். 2த்தையும் கறியெல்லாம் போட்டு உள்ளே இருக்க தண்ணியை எடுத்து கறி வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கோசரம் எடுத்து பார்த்தா கறி வேகவே இல்லைங்க. உள்ளே வச்சுட்டு திருப்பியும் அரிசி போட்டு எடுத்து பார்த்தா அரிசியும் வேகலைங்க, கறியும் வேகலை, அரிசியும் வேகலை. சரி டம் போடலாம், கொஞ்ச நேரம் ஆனவுடனே டம் போட்டுடலாம், வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விறகு மட்டும் எடுத்து வச்சுக்கினே இருங்கடா போயிட்டுன்னு அந்த பதத்துக்கு வந்துச்சுங்க. டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடா டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சு டம் போட்டு ஓப்பன் பண்ணுங்க. சூப்பராக செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. மேலே புதினா கொத்தமல்லாம் போட்டு டம் போட்டது அந்த நாய் வீடியோவே எடுக்கலைங்க. அவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் எதுவுமே இல்லைங்க பிரியாணியில். செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு.